அழகான பழனி மலை ஆண்டவா. ஆமா மசைகளா சாணி இருக்கு, நெளிவு எட்டா இருக்கும். அழகான பழனி மலை ஆண்டவா. அப்படின்ற பேச்சு இருக்கிறேங்க. அப்பாவுடைய வேண்டுதல் இருக்கிறேங்க. அப்பாவுடைய பேச்சு இருக்கிறேங்க. என்னங்க பங்காளி, அப்புறம் கிளம்பிடுவோமா? போமா. எங்க? ஆனா போக வேண்டிய இடத்துக்கு சரியா போயிட்டு ஆகணும். அப்பா எங்க போக சொல்லிருக்காரு? திரை காட்டுக்கு செல்ல வேண்டும், திரை காவலுக்கு செல்ல வேண்டும், நந்தவனத்துக்கு போக வேண்டும். ஆளும் சோ ஆளும் சோ ஆளும் சோ அப்படி சோ சோ சோன்னு கையில் கவனை கொண்டு முருகனுடைய ஓம் என்று வர்ண போறால வனமோடி வரும் வரவில்லை கானத்தால் அவர்கிட்ட சொல்லிருக்காங்க. என்ன காரணம்? வேடுவ குல வழக்க, வேடுவ குல சம்பிரதாயம். ஆண்கள் வேட்டையாடணும், பருவம் அடித்த பெண்கள் திணைக்காவல் புரிய வேண்டும். அது ஒரு பக்கம் இருந்துட்டாலும் பாருங்களேன், அப்பாவுக்கு 7 ஆண் குழந்தையா. ஆக 7 ஆம்பளை பிள்ளை இருந்தும் ஒரு பொம்பளை பிள்ளை இல்லைன்னு அப்பா முருகனை வேண்டிக்கிட்டாரா. முருகா 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 முருகான்னு முருகனை அனுதினமும் வேண்டிக் கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா சொல்லுங்கய்யா. அரோகரா சொன்னாதான் 1000 பாவங்கள் தீருமா, நாமெல்லாம் புண்ணியத்தை சேருவோம். ஆமா, அப்படி இருந்துட்டாலும் அப்பா முருகா முருகா முருகான்னு முருகனை வேண்டிக் கொண்ட காரணத்தினால அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளையா கிடைச்சிருக்கு. ஆக பெண் குழந்தை இல்லாத காரணத்தினால, பெண் குழந்தை கிடைத்த காரணத்தினால என்னுடைய பிள்ளை வள்ளி மங்கை பருவம் அடித்தவுடன் தன்னை காவலுக்கு செல்ல வேண்டும். அப்படி நேற்று கடன் காரணமாக, வேண்டுதல் காரணமாக காவல் புரிய சொல்லியிருக்காரு. வந்தோடனே காவல் பார்த்தா நல்லா பாப்பா இருக்கும். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்னங்க காவலை பார்க்கணுங்க. காவல் பார்ப்பதற்கு முன்பதாக சற்று காதல் பார்க்கணும்லங்க. காவல் பார்த்துக்கிட்டே காதலை பார்க்கணும். அப்படியே காவல் பார்க்க வேண்டிய இடத்துல நம்ம பார்க்கணும். அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குல்ல. இந்த நேரத்துல நான் காதல் பார்க்க வந்திருக்கேன். காதலை பார்க்கணுங்க. என்னுடைய காதல் எப்பேற்பட்ட காதல் தெரியுமாங்க? என்னுடைய வயது தெரியுமா? என்னுடைய வயதோ 12ல இருந்து 13 ஆரம்பங்க. என்ன பொய் பொய். வள்ளியோட வயது கதையின் முறைப்படி 12 தான் ஆரம்பமே.
ஆமா கதை பிரகாரம் தானேப்பா சொல்றேன். ஆக பாருங்களே, அப்பவே ஒரு கவிஞர் 50 ஆசை வரும் இருக்காங்க. 50 வயதுல ஆசை இருக்கும் பொழுது என்னுடைய வயது 12 வயது ஆகிறது. எனக்கெல்லாம் அம்புட்டு ஆசை தான் இருக்கு. என்ன செய்ய, ஆசையில்லாம் மனிதன் அரை மனிதன் இருக்காங்கல்ல. ஆசையில் எத்தனை நம்ம ஆசை? ஒன்று சிற்றின்பம், மற்றொன்று பேரின்பம். சிற்றின்பம் என்றாலே காமக்கலை, பேரின்பம் என்றாலே பக்தி கலை இருக்காங்க. இன்னொரு ஆசை இருக்கு பாருங்க, எனக்கு பிடிக்காத ஆசைங்க, அதான் பேராசை. பேராசை பெரு நஷ்டம் இருக்காங்க. அந்த கஷ்டத்திற்கு போகக்கூடாத காரணத்தினால பேரின்பத்தால பக்தியால என்னுடைய காதல் கனவை ரொம்ப நாளா சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லிடவா? அவர் எப்ப வருவாரு, எப்படி வருவாரு? வருவாரு வருவாரு. அப்பா இன்னைக்கு வந்திருக்க முருகன் எத்தனை மணிக்கு வருவாரு? காலைல ஒரு 8:30 மணிக்கு வரட்டும். 8:30க்கு வருவாரா? அது சரி. அப்படியே பசேர் வந்துருக்கேன். அப்படி ஆளையா கூட்டிட்டு வந்துருக்கோம். குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் சரியான நேரத்தில் வந்துருவாரு. 3 மணி அளவில் ஆளை வெளியே விட்டுற வேண்டியதான். அப்பேற்பட்ட எம்பெருமான் முருகபெருமானை என் கண்கள் இருந்தும் அப்படி வா வா வான்னு எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீமா? நீர் போன தடமாத்தராலே நிழல் தேடி வரும் இந்த மானே, முகம் பார்க்க துடிச்சேனே நானே, முந்தானை உனக்காகத்தானே, புலி கூட்டம் கிளி வேட்டையாடு, புழுவாக நாட்டில் மாறு, புன்னான ஜோகம் மாறு, பொது கூட்டம் நானி போடு, மகராசு பீச்சு மலையேறி போச்சு, ஆனாலும் என் நெஞ்சம் மலை பாயூரே. காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டேன், வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு பொழுதிருக்கும், பறந்துருச்சே போனது மறந்துருச்சே. வீட்டுக்குள்ளே காதல் கிளிய கண்டே, வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு பாதம் போகும் பாதை நானும் போக வந்தேனே, உன்மேலே ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்றேனே. உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே, உன் மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்றேனே. உன் முகம் பார்த்து நிம்மதியாச்சு, என் மனம் தானா பாடிடலாமோ, எப்போதும் உன்னை தொட்டு பாட போறேன் பின்னால, எம்பாட்டு கரும்பாட்டு உன்னை விட்டு போவது. செண்பகமே செண்பகமே தென்மோதிகை சந்தனமே, இதை தாளும் முளைக்காது இங்கே, இதை போட்டு வளர்த்தீடு அங்கே, பிறகோடி நான் வந்தேன் நின்று, பிறகாகி போனேனே அன்று, ராசாவே நான் இன்று யாரு, பூவோடு சேராத நாரு, ஏன் சோகம் ஒன்றல்ல 100, ஏன் என்று ஒரு பார்வை பார். ஆகாயம் பூமி தாங்காது சாமி, அழுகின்ற பெண்ணுக்கு ஆயுள் கண்ணீர். காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டே, வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சு பொழுதிருக்கும், பறந்துருச்சு போனது மறந்துருச்சே. காட்டுக்குள்ளே காதல் கிளிய கண்டே, வீட்டுக்குள்ளே அப்படிலாம் இருந்துட்டாலும் எந்த விஷயத்திலையும் போட்டி இருக்கணும். போட்டி இருந்தா தான் ஒரு மனிதனாகப்பட்டவர் வாழ்க்கையில முன்னேற்ற முடியும். ஆக போட்டினா யார் யாருக்குங்க போட்டி? யாருக்கு போட்டி? உங்களுக்கு எனக்கு போட்டியா? போட்டியா கிடையாது. போட்டி போடுறதுக்குன்னே கூட போய் ஆளை கூட்டிட்டு வந்திருக்கோம். யாருப்பா அவரு? யாரு அந்த பையன்? யாருப்பா? யாரு அந்த பையன்? யாரு? நாரதர் பையனா? நான் வரமாட்டேன் வரமாட்டேன்றாரு காலையில. வெளியில வரட்டும். என்னடி வரமாட்டேன்? வந்துட்டாரா?
சரி. ஆக வந்திருக்கக்கூடிய நாரதர் பேர் என்னப்பா? அந்த பையன் பேரு ஏதோ சின்ன பையன் கேள்விப்பட்டு. சத்தியத்தின் சோதனைக்கு எடுத்தோடனே சோதனை தானே. சரி இருக்கட்டும். ஆக வந்திருக்கக்கூடிய நாரத மகாமுனிவர் சத்யேந்திரனா? சரி. அப்பேற்பட்ட சத்யேந்தர் அதே கரகர பிரியா தெரியும்ல. சரி இருக்கட்டுங்க. ஆக சத்யேந்திரன் ரொம்ப சேட்டை பிடிச்சாலுன்னு கேள்விப்பட்டனே. சொன்னாங்க, நான் பார்த்ததில்ல. என்ன இல்ல திமுருன்னு கேள்விப்பட்டனே. அதுவும் சொன்னாங்க, நான் பார்த்ததில்ல. பார்த்தது இல்லையா? சரி. உடம்பெல்லாம் மஞ்சள் கொழுப்புன்னு கேள்விப்பட்டனே. அதுவும் பார்த்தது இல்லையா? அதை வேணா கரைச்சிருவோம், தண்ணி ஊற்றி அதை கரைச்சிருவோம். ஆக நம்ம பார்க்காத சேட்டைய வெளியில வரட்டும். வந்திருக்கக்கூடிய நாரதர் சத்யேந்திரன் அவர்களா வள்ளி கலை அரசியா? நாரதர் சத்யேந்திரனுக்கு என்ன திறமை இருக்கு? வள்ளி கலை அரசிக்கு என்ன திறமை இருக்கு? கழகம் உண்டு, கழகம் உண்டு, நிச்சயம் கழகம் உண்டு. ஆமா. இந்த கூட்டம் இருப்பியல்ல என்னப்பா? சண்டைனா உட்கார மாட்டாங்க. ஆனால் நம்மளும் எத்தனையோ பகுதிகளுக்கு போயிருக்கிறோம். ஆமாம், உண்மையிலே சொல்கிறேன். தாய்மார்கள் கூட்டத்தை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியலை. அது நம்ம பகுதியில் நம்ம ஊரில் தாய்மார்கள் பெண்கள் கூட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களாம் அப்படி முன்னாடி கூட எந்திரிச்சு வாங்களே. என்ன பூதியாகும்ல, வாங்க கொஞ்சம் முன்னாடி வாங்கல. வாங்கத்தான் முன்னாடி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களை பார்த்துக்கிட்டே நாங்கள் தொழில் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சுறுசுறுப்பு அப்படி இருக்கும். நீங்கள் பார்க்குறதுல இப்போ சரியில்லை வேலை. முன்னாடி என்ன சொல்லிட்டா என்ன திரும்பி போகிறாங்க. சரி இருக்கட்டும். இருந்துட்டாலும் உள்ளதை வைத்து நல்லதை சிவம் இருக்காங்க இல்லைங்க. வேறு பார்க்கடலில் பள்ளி கொண்டே அம்மானி அம்பட்டும் வண்டி செட்டுக்கு போகுது. சரி இருந்துட்டாலும் கடமையை செய் பலனை எதிர்பாராதேன்னு இருக்காங்க. ஆமாம். அப்படி இருந்துட்டாலும் தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்களாய் போற்றக்கூடிய ஆமாங்க அந்த அவர் சொல்லிட்டே இருக்காரு பசுமோன் ஊனாமுத்துராமலிங்க தேவரையா. அவருடைய பாடலை பாடிடுவோம் என்ன. ஆமாம். பிறப்பது ஒரு சம்பவமாக இருந்துட்டாலும் இறப்பது ஒரு சரித்திரம் அப்படின்னா நம்ம ஐயா பசுமன் ஊனா முத்துராமலிங்க ஐயா அவரை மட்டும்தான் சாரும். அதனால அவருடைய புகழ் ஒரு பாடலை பாடிடுவோம். தென்பாண்டி நாட்டினிலே தேவர் மகான் சீமையிலே, எங்கள் தேவர் மகான் சீமையிலே, சீமையிலே தேசநலம் மிகுந்தவராம் தெரிஞ்சுக்க ராஜா, எங்கள் தேவர் மகள் திருப்புகளை புரிஞ்சுக்க ரோஜா. மத்திய பார்த்தாலே அப்படிதான் இருக்கு. தென்பாண்டி நாட்டினிலே தேவர் மகான் சீமையிலே, எங்கள் தேவர் மகான் சீமையிலே, சீமையிலே தேசநலம் மிகுந்தவரா தெரிஞ்சுக்க ராஜா, தேவர் என்று நீயும் கொஞ்சம் புரிஞ்சுக்க ராஜா.
காட்டிய அந்த தாய்மார்களுக்கு நன்றி தான். நன்றி நன்றி நன்றி.